அப்பாவின் அன்பு மற்றும் இளையகுமாரனை குறித்து பகுதி 1 நாம் பார்க்கலாம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். லூக்கா 15ஆம் அதிகாரத்தை நாம் எடுத்து வாசித்திருக்கிறோம். தகப்பனுக்கு 2 பிள்ளைகள் இருக்கிறாங்க. மூத்த மகன், இளைய மகன் என்று 2 பேர் இருக்கிறாங்க. இந்த 2 மகன்களும் எப்படிப்பட்டவர்கள் என்பதை கொஞ்சம் ஆராய்ந்து அறிந்து பார்த்து தேவ அன்புக்குள்ளாக நாம் காணப்பட போகிறோம். தேவனாகிய இயேசு கிறிஸ்து தகப்பனாய் இருக்கிறார். அந்த தகப்பன் எப்படிப்பட்டவர்னா, பிள்ளைகளின் மேல் கரிசனை செலுத்துகிறவர், பிள்ளைகளை போஷிக்கிறார், பிள்ளைகளை அரவணைக்கிறார், பிள்ளைகளுக்கு தேவையான சகலத்தையும் செய்து முடிக்கக்கூடியவராக இருக்கிறார். ஒரு தாயின் போதகம் எப்படிப்பட்டது என்று சொன்னால், நீ நல்லா இருக்கணும் மகனே. பசியாக இருக்கிற நேரத்தில் ஒரு தாய் என்ன பண்ணுவாள்னா, ஆகாரம் ஊட்டி விடுவாள். அல்லேலூயா. அதே போல தான் தகப்புடைய இருதயம், எதிர்கால வாழ்க்கையானது பிள்ளைக்கு ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்பது தகப்புடைய விருப்பமாக இருக்கிறது. ஒரே வீட்டில் தான் 2 குழந்தைகள் பிறந்திருக்கிறாங்க. மூத்தவன் எப்படிப்பட்டவன்னா, நல்லா ஆண்டவருக்கு கீழ்ப்படியக்கூடியவன், தன்னுடைய தகப்பனுக்கு கீழ்ப்படியக்கூடியவன். அதே போல் சொல்கிற வேலைலாம் டான் 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 என்று செய்து முடித்து கொண்டே இருக்கக்கூடியவன். அவன் அன்புக்குரியவனாய் காணப்பட்டான். அப்பா சொல்கிற வேலையை மூத்த குமாரன் சரியாய் செய்து முடித்தான். ஆனால் இளைய குமாரன் என்பவன் டிமிக்கி கொடுக்குறவன், அப்பா பேச்சை கேட்காதவன், அப்பாவுக்கு மரியாதை செலுத்த கூடாதவனாக இருப்பான். ஒரு சில நேரத்தில் வேலை செய்வான், ஒரு சில நேரத்தில் வேலை செய்யாமல் போயிடுவான். முடிஞ்சுன்னா என்ன பண்ணால் அப்பா சொல்கிறத கேட்பான், இல்லைனா எதிர்த்து நிற்பான். இப்படி முரட்டாட்டம் பிடித்தவர்கள் என்ன பண்ண இருக்கிறார்கள். இன்றைக்கி நாட்களில் 2 பிள்ளைகள் இருக்கிறதே ஒரு பெரிய காரியமாக இருக்கிறது. ஒரு பிள்ளை பெற்றெடுப்பதே ஒரு பெரிய காரியமாக இருக்கிறது. ஆனால் அன்னைக்கு நாட்களில் 10-15 பிள்ளைகளை, குறைஞ்சபட்சம் 8 பிள்ளைகளுக்கு மேலாவது என்ன பண்ண பெற்றெடுப்பார்கள். இப்போ பாருங்கள், ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஒவ்வொரு கேரக்டர் இருக்குது. இளைய குமாரன் என்று பார்க்கும் பொழுது மனம் திரும்பாத மைந்தன் என்று நம்ம சொல்லுகிறோம். ஆனால் அவன் தான் திருந்திய மைந்தனாய் காணப்படுகிறான். அவன் ஊதாரி மைந்தன் அல்ல. ஆண்டவருக்குள்ளாக இருக்கிற பிள்ளைகள் கோவித்து கொண்டு ஓடிவிடக்கூடாது. கர்த்தருக்குள்ளாக நீங்கள் வந்து விட்டீர்கள், இந்த சபைக்கு வந்து விட்டீர்கள் என்றால் கோவித்து கொண்டு ஒரு நாளும் ஓடிவிடாதீர்கள். அருமையான தேவன் நமக்கு உண்டு. அவர் தகப்பனாக இருக்கிறார். சகல காரியங்களையும் ஆண்டவர் நமக்கு விசேஷித்த விதமாய் செயல்படுத்தி கொண்டே இருக்கிறார். இன்னைக்கு கெடுக்கிறவர்கள் யார் அப்படின்னா, ஊதாரி மைந்தனுக்கு இருந்த நண்பர்கள் தான். நான்லாம் எங்கள் அப்பா பேச்சுக்கெல்லாம் கீழ்ப்படிய மாட்டேன், எங்கள் அப்பா பேச்சையே நான் மதிக்கவே மாட்டேன். பெருசு ஏதாவது ஒன்று சொல்லிக்கிட்டு இருக்கோம், எல்லாத்தையும் செஞ்சுக்கிட்டு இருக்க முடியுமா? உங்கள் அப்பா கிட்ட நிறைய சொத்து இருக்குடா, அதை வாங்கு, எல்லாத்தையும் உங்கள் அண்ணன் எடுத்துகிட்டு போயிட போகிறான். உங்கள் அப்பாவை சுத்தமாக மதிக்காத, அப்படி மதிச்சுன்னு வச்சுக்குவேன், அப்புறம் நீ அவருக்கு அடிமையாயிருவாடா அப்படின்னு சொல்லித்தரவங்க தான் இன்றைக்கி அதிக நண்பர்களாக இருக்கிறாங்க. அதனால் எல்லாத்தையும் உங்கள் அப்பா கிட்ட இருக்கிற ஆஸ்தியெல்லாம் கொண்டுட்டு வா, நம்ம ஜாலியாக வாழுவோம் அப்படின்னு சொல்லி இப்படி தூண்டி விடக்கூடிய பொல்லாத நண்பர்களின் நிமித்தமாக கெட்டு போனவன் தான் யார்? இந்த ஊதாரி மைந்தனாக இருக்கக்கூடியவன். அருமையானவர்களே, தகப்பன் நல்ல தகப்பன், தகப்பன் நல்ல புத்தியை சொல்லித் தருகிறவர், தகப்பன் அரவணைத்து செல்கிறவர், தகப்பன் நல்ல காரியங்களை செயல்படுத்தி கொண்டு இருக்கிறவர். அல்லேலூயா. அருமையானவர்களே, என்னுடைய குடும்பம் திருச்சியில் ஒரு மேரேஜினால், அதை என்னுடைய மனைவியுடைய சித்தியின் மகனுக்கு திருமணம் அப்படிங்கிற காரணத்தினால அங்கே போயிருக்கிறார்கள். போகும்போது என்னுடைய 2 பிள்ளைகளையும் கூட்டிகிட்டு போயிட்டாங்க. இப்போ நான் எங்கள் வீட்டில் நேற்று இருக்கும்போதெல்லாம் நானே போய் தண்ணியை மோண்டு குடித்தேன். நானே என்ன பண்ண, ஒரு சில நேரத்தில் தோசையை ஊற்றி சாப்பிட்டேன். நானே ஒரு சில வேலைகளை செயல்படுத்த வேண்டியிருந்தது. ஏன் குடும்பமே அங்கே போயிட்டாங்க. என் மகன் இருந்தானா தண்ணியை மொண்டு வாடா அப்படிங்குவேன், உட்காந்த இடத்துல வேலை வாங்குவேன். இப்போ யாருமே இல்லை, அப்போ செய்ய வேண்டிய வேலையை நான் தான் செஞ்சு ஆகணும். அருமையானவர்களே, ஒரு குடும்பம் என்பது மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். தகப்பன் புத்தியை கேள், உன் தாயின் போதகத்தை தள்ளாதே என்பது வேத வசனம். எனவே தகப்பன் எப்படிப்பட்டவர் என்று சொன்னார், பிள்ளைய நன்றாக வளர்க்கக்கூடியவர். என் பிள்ளை நல்லா இருக்குன்னு சொல்லி தான் எல்லா தகப்பன்மாரும் விரும்புவாங்க. என் பிள்ளை நாசமாக போகணும்னு சொல்லி எந்த ஒரு தகப்பன் தாயும் விரும்ப மாட்டாங்க. ஆனால் என்ன நடக்கிறது என்று சொன்னால், பிள்ளைகள் தாயுடைய பேச்சையோ தகப்பன் பேச்சையோ கேட்கறது கிடையாது. நீ என்ன சொல்கிறது, நான் என்ன செய்கிறது, எனக்கு எல்லாம் தெரியும், நீ உட்காரு, நான் படிச்சிருக்கேன், நீ படிக்காதால், இப்படியே பேசி தாய் தகப்பனை கண்ணீர் வடிக்க வைக்கிறது. இளையகுமாரன் பண்ணது என்ன தெரியுமா? ஆஸ்திகளை பிரித்தான், தகப்பனிடமிருந்து பிரித்தான், தன்னுடைய சகோதரனிடமிருந்து பிரிந்தான். பிரிந்து விட்டு அவன் என்ன பண்ண, தூர தேசத்துக்கு போனான். போனவன் அவன் மட்டும் போகலை, தன்னுடைய நண்பர்களையும் கூட்டி கொண்டு போகிறான். போகிற வழியிலே தகப்பன் அந்த ஆஸ்திகளை எல்லாம் அழித்து போட்டான். நல்லா குடித்தான், வெறித்தான், தனக்கு பிடிச்சமானதை இஷ்டமானதை வாங்கி சாப்பிட்டான், நண்பர்களுக்கு இறைத்தான். அப்போ எல்லா பணங்களையும் என்ன பண்ண கொடுத்து கொண்டே இருந்தான். ஒரு கட்டம் வரும்பொழுது அவங்ககிட்ட பணம் இல்லை, தீர்ந்து போச்சு, நண்பர்கள்லாம் ஓடி போயிட்டாங்க.
ஒவ்வொருத்தர்கிட்டையும் போய் வேலை கேட்குறான், வேலை ஒன்றுமே தரலை. ஏன்னா கஷ்டப்பட்டு என்ன பண்ண உழைக்கிற வேலையை தான் தருவார்கள். இவனுக்கு கஷ்டப்பட தெரியாது. தகப்பன்கிட்ட நல்ல ஆஸ்தி சுகத்தோடு வாழ்ந்துட்டு வந்தாச்சு. இப்படிப்பட்டவனுக்கு எப்படி வேலை கொடுக்க முடியும்? ஏன்னா தகப்பன்கிட்டே வேலையாட்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. தகப்பனே பெரிய ஆளாக இருக்கிறாரு. அவரை விட்டுட்டு இவன் விட்டு வேலைக்காரனா இவனால் வேலை செய்ய முடியவில்லை. வேலைக்காரர்கிட்ட கை தட்டினா சாப்பாடு வந்துடும், தண்ணி வந்துடும், எல்லாமே வந்துடும். சாப்பிட்டுட்டு உக்காந்த இடத்துல என்ன பண்ண அவன் பாட்டுக்கு வேலை பார்த்துக்கிட்டு இருப்பான் வீட்டுக்குள்ளே. ஆனால் இப்போ என்ன, துமுறு பிடிச்சி வெளியில் வந்தால் இவனால் உழைக்க முடியவில்லை. லாஸ்ட்டு என்ன பண்ணால் சாப்பாட்டுக்கு கஷ்டம், பசிக்குது. பன்றியின் தவிடு சாப்பிட்டா நல்லா இருக்குன்னு பன்னியை பார்க்குறான். பன்னி மேய்க்கிறவங்கிட்ட போய் நான் எனக்கு வேலை கொடுன்னு கேட்குறான். அவனுடைய தகுதி பாருங்கள். பன்னி மேய்க்கிறவங்கிட்ட போய் வேலையை கேட்டு பன்னி மேய்க்கிறவங்கிட்ட வேலையை வாங்கி அந்த ஒன்றுக்கு உதவாத தவிடை, பன்றிக்கு போடக்கூடிய தவிடை என்ன பண்ணால் சாப்பிடுகிறான். அவனுடைய மனநிலை எப்படி இருக்குன்னு பாருங்கள். சரியான தூக்கம் கிடையாது, சரியான சாப்பாடு கிடையாது. இப்போ தகப்பனை குறித்த ஒரு கவலை வந்து விட்டது. என்னுடைய வீட்டில் நான் எப்படி வாழ்ந்தேன், என்னுடைய வீட்டில் சந்தோஷமாக நான் இருந்தேன், என்னுடைய வீட்டில் நான் ஒரு குறைவில்லாமல் இருந்தேன். ஆனால் என் நண்பர்களை பேச்சை கேட்டு அல்லது என்னுடைய சுய புத்தியின் மேல் நான் சாய்ந்ததினால எனக்கு அழிவை தேடிக்கொண்டேன். இப்போ நான் வருந்துகிறேன், எனக்கு பயமாக இருக்குது. வாழ்க்கையில் நான் மறித்து விடுவேனே என்கிற ஒரு பொல்லாத பயம் வந்து என்னை ஆட்கொள்ளுகிறது. இப்படியே வாழ்க்கை சிதைஞ்சு போயிருமோன்னு இருக்குது. என்கிட்ட இருந்தவர்களாம் போயிட்டாங்க, நண்பர்கள் விலகிட்டாங்க. இப்போ நான் துஷ்டனாய் வாழ விரும்ப முடியவில்லை. அழிவின் பாதையில் இருந்தேன். இப்போ அவனுக்குள்ளே ஒரு மாற்றம் வருகிறது. என் அப்பா வீட்டுக்கு போனால் அங்கே ஒரு வேலைக்காரனாக நான் வேலை பார்த்துருவேன். ஏன்னா அந்த வேலைக்காரர்களாக அங்கே நல்ல சந்தோஷமாக இருக்கிறாங்க, அவங்க நல்ல சாப்பாடை சாப்பிட்றாங்க, அவங்க நல்ல நிலைமை இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட நிலைமையில நானும் போய் எங்கள் அப்பாவுக்கு ஒரு வேலைக்காரனாக இருக்குன்னு சொல்லி அவன் ஆசைப்பட்டு தன்னுடைய தகப்பனை தேடி வரும் பொழுது அப்பா மாடியில் இருந்து பார்த்து தூரமாய் தன்னுடைய மகன் வருவதை பார்த்து கீழே இறங்கி வந்து கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்து அள்ளி அரவணைச்சு, மகனே வந்து விட்டாயா, நான் உனக்காண்டி தாண்டா எதிர்பார்த்து காத்திருந்தேன் அப்படின்னு சொல்லி அவனுக்கு தேவையான வஸ்திரத்தை கொடுத்து, மோதிரத்தை கொடுத்து, புதிய ஆடையை கொடுத்து, அழகாக என்ன அப்பனா அவனை அலங்கரித்து நல்ல கொளுத்து கன்றுகளை அடித்து குதூகலமாய் கொண்டாடி கொண்டிருக்கும் பொழுது மகன் பக்கத்தில் உட்காந்து தகப்பனே என்ன பண்ண சாப்பிட்றாரு. மகனே இனி நான் உனக்கு இருக்கிறேன்டா அப்படின்னு. இப்போ பிரச்சனை என்ன அப்படின்னா, தகப்பனுக்கு வேலை பார்த்துக்கிட்டு இருந்த தகப்பன் பேச்செல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்த மூத்த குமாரனுக்கு கோவம் வந்துருச்சு. வந்து என்ன பண்ண வாசல்ல நிற்கிறான், வீட்டுக்குள்ளே நுழையலை. ஒரு வேலைக்காரனை கூப்பிட்டு கேட்குறான், என்ன நடக்கிறது? உன் தம்பி வந்துட்டான், தம்பி வந்ததுனால அப்பா சந்தோஷமாக எல்லாருக்கும் கொளுத்த கன்றுகளை அடித்து விருந்து போட்டுக்கிட்டு இருக்கிறாரு அப்படின்னு விட்டு இவனுக்கு கடுப்பாகி போய் கோவம் அடைஞ்சு அப்பா கிட்ட நேராக போகிறான். இவனுக்கு மூர்க்க வெறி வந்து விட்டது. இவன் என்ன பண்ண கேட்குறான் அப்பாவை பார்த்து, ஏன்பா நான் உமக்கு எல்லா வேலையும் செஞ்சேன், நான் நீ சொல்கிறதெல்லாம் செஞ்சதுனால நான் உமக்கு பிரியமான பிள்ளை தான், ஆனால் என்னைக்காவது எனக்கு ஒரு ஆட்டை அடிச்சிருப்பியா? சிநேகிதனோடு நான் போயிருப்பேனே, திருப்பி வீட்டுக்கு வந்திருப்பேனே, என் நண்பர்களை பார்க்க விட்டியா? என்னப்பா நீ இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கிய? அவனை கெட்டு போனவன், அவன் எப்படிப்பட்டவன்? அவன் ஆஸ்திகளை பிடிங்கிட்டு போனவன். அவனுக்கெல்லாம் கொடுக்காதப்பா இந்த மேலே. அவன் என்ன பண்ண போய் அழிச்சிருவான். அவன் துன்மார்க்கக்காரன், அவன் பொல்லாதவன், அவன் பகைக்கிறவன், அவன் உன்னையே என்ன பண்ண ஏமாத்துகிறவன். இப்படியெல்லாம் என்ன பண்ண அப்பாவை ஏற்றி விட்டா. அப்பா சொல்கிறாரு, அதெல்லாம் இருக்கட்டும் தம்பி, மகனே அது என் மகன்தான். அவன் என்கிட்ட வந்தான். எப்படி வந்தான் தெரியுமா? அவன் முன்பு காணாமல் போனான், இப்போ காணப்பட்டான். முன்னாடி செத்து போய் கிடந்தான், இப்போ வந்து ஜீவன் உள்ளவனாக வந்து விட்டான். முன்ன அவன் பாவத்தில் இருந்தான், அநியாயத்தில் இருந்தான், அக்கிரமத்தில் இருந்தான், குடும்பத்தையே என்ன பண்ண வாட்டி வச்சான். அவன் இப்போ மனுஷனாக மாறிட்டான். எப்படிப்பட்ட மனுஷன்? ஜீவனுள்ள மனுஷனாக மாறிவிட்டான். முன்னாடி ஜீவன் இல்லை, இப்போ இவனுக்கு ஜீவன் வந்து விட்டது. அதனால நீயும் சந்தோஷப்படு அப்படின்னா அவனால் சந்தோஷப்படவே முடியவில்லை. அவன் என்ன சொல்கிறான்? ஆஸ்திகள்லாம் எடுத்துக்கொண்டு போய் வேஸ்தியின்றத்திலே இவன் என்ன பண்ணினா பணத்தை பூரா செலவு பண்ணிட்டான். ஒரு வேசிக்கிட்ட போய் விற்றுட்டான். அவன் இப்படிப்பட்டவனாக இருக்கும் பொழுது எப்படி அவனுக்கு ஆஸ்தியை கொடுக்க முடியும்? இப்போ இவனுக்கு ஒரு பயம் என்னன்னா, என் ஆஸ்திகளை அவனுக்கு கொடுத்துருவாரோ? அவன் ஆஸ்தியை வாங்கிட்டு போயிட்டான், அவன் பங்கு எடுத்துகிட்டு போயிட்டான்ல.
இப்போ எனக்கு இருக்கிற பங்கை என்னுடைய சகோதரன் ஆட்டை போட வந்துட்டானோ, தகப்பனிடத்திலே முறுமுறுக்கிறான். தகப்பன் என்ன பண்ணுறாரு? அவன் இழந்து போனதை திரும்பவுமாக பெற்றுக்கொண்டான். பகுதி 1 தொடர்ந்து பகுதி 2 நாளை வெளியிடப்படும். சகாய ஜான் பீட்டர் என்ற இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பார். நீங்கள் ஆசிர்வதிக்கப்பட்டவர்கள். யோவேல் 2:25 பிரகாரம் நீங்கள் இழந்து போனதை உங்களுக்கு ஆண்டவர் திரும்ப அளிப்பேன் என்று சொன்னார். உங்களுக்கு திரும்ப அளிப்பார். தேவனுக்கே மகிமை.